அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி சுதாஸ்ரீ. நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனலில் தொடர்ந்து மகாபாரதம் கதைகளாக பார்த்துக்கிட்டு வர்றோங்க. இந்த மகாபாரத கதைகள் எல்லாத்தையும் நம்ம கதாபாத்திரங்கள் மூலமாக நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது என்றைக்கும் நமக்கு மறக்காது. இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? சூரியபுத்திரன் கர்ணன். முதல்ல கிருபாச்சாரியரிடமும் அதன் பிறகு துரோணாச்சாரியரிடமும் பாண்டவர்களும் கௌரவர்களும் ஆயுத பயிற்சியை கற்றுக்கிட்டாங்க. ஒரு நாள் அரசகுமாரர்கள் அனைவருக்குமே அதுவரையில் என்னென்ன பயிற்சியெல்லாம் கற்றுக்கிட்டாங்களோ அதுக்கு போட்டி நடந்துச்சு. கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த போட்டியை பார்க்கறதுக்கு அஸ்தினாபுரத்து மக்கள் பெருமளவில் கூடி போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்து கூடுனாங்க. போட்டி துவங்கிச்சு. வில் விஜயனான அர்ஜுனன் மற்றவர்களை காட்டிலும் அதி அற்புதமாக தன்னோட திறமையை அந்த போட்டியில் காட்டினான். அவனோட வில்லாற்றலை பார்த்து கூடியிருந்த மக்கள் எல்லாரும் வியந்து அவனை பாராட்டி ஆரவாரம் செஞ்சாங்க. இதை பார்த்ததும் துரியோதன் மனதில் பொறாமைத்தி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த சமயத்தில் வாசல் பக்கம் திடீர்னு யாரோ ஒருவன் தோலை தட்டிக்கிட்டு வர்ற சத்தம் கேட்டுச்சு. சத்தம் வந்த திசையை பார்த்து எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. அந்த திசையிலிருந்து ஆண்மை பொலிவோட ஒரு வாலிபன் அங்கே இருக்கிற மக்கள் கூட்டத்தையும் எல்லாத்தையும் விலக்கி விட்டுக்கிட்டே போட்டி நடக்கிற மைதானத்துக்கு நுழைஞ்சான். அவன்தான் சூரியபுத்திரனும் தேரோட்டின் வளர்ப்பு மகனுமான கர்ணன். மக்கள் வியந்து பாராட்டிய வில்வித்தையில் சிறந்த அர்ஜுனன் தன்னுடைய தம்பிதான் அப்படின்றது தெரியாம அவனை பார்த்து கர்ணன், அர்ஜுனா, வில்வித்தைகள் என என்னெல்லாம் செய்து காட்டினியோ அதை விட மேம்பட்ட வில்வித்தையில் நான் செய்து காட்டுறேன் பார்க்குறியா அப்படின்னு கேட்டான். கர்ணன் சொன்னதை கேட்டதுமே கூடியிருந்த மக்கள் எல்லாரும் எழுந்து நின்று ஆரவாரம் செஞ்சாங்க. இதை பார்த்ததும் அதுவரையில் பொறாமையில புழுங்கி தவிச்ச அந்த துரியோதன் மனம் மகிழ்ந்து ஓடோடி போய் கர்ணனை ஆற தழுவி, கர்ணா, என்னையும் என் ராஜ்யத்தையும் உன் இஷ்டப்படி நீ உபயோகிச்சுக்கலாம் அப்படின்னு மெல்ல சொன்னான். இதை கேட்டதும் கர்ணன், துரியோதனா, நான் அர்ஜுனன் கூட போட்டியிட தான் வந்திருக்கேன். உனது அன்புக்கு நான் என்றைக்கும் நன்றியுடையவனாக இருப்பேன் அப்படின்னு சொன்னான். கர்ணன் தனக்கு அறைகூல் விடுத்ததை பார்த்த உடனே அர்ஜுனன் கடும் கோபம் கொண்டு, கர்ணா, அவைக்கு அழைப்பின்றி வந்தவர்களும் கேட்காமல் வெளியேறுபவர்களும் இகழப்படுவார்கள் அப்படின்னு கடுமையாக சொன்னான். உடனே கர்ணன், அர்ஜுனனே, இந்த அவை எல்லாருக்கும் பொதுவானது, உனக்கு மட்டும் உரியது அப்படின்னு நினச்சி நீ பேசாத. வெத்து பேச்செல்லாம் பேசுறதுல என்ன பயன்? உன்னோட பானங்களை கொண்டு பேசு அப்படின்னு சொன்னான். இப்படி அர்ஜுனனை கர்ணன் போட்டிக்கு அழைச்சதும் மக்கள் கூட்டம் குதூகலம் அடைஞ்சி 2 பிரிவாக பிரித்து 2 பக்கமும் ஆரவாரம் செஞ்சு சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்க. மைதானத்தில் நடந்த போட்டிகளை பார்க்க வந்த குந்தி தேவி கர்ணனை பார்த்ததும் அவளோட மனதில் இனம் புரியாத பாசம் உண்டாச்சு. அந்த உணர்வு தனக்கு எதனால் வந்துச்சு அப்படின்னு புரியாமல் கலங்கி தவிச்சா குந்தி தேவி. முடிவில் மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டா. உடனே அங்கிருந்து விதுரர் விரைந்து போய் பணிப்பெண்ணை கொண்டு அவளுக்கு தேவையான உபசாரங்கள் எல்லாத்தையும் செஞ்சு வச்சு அவளை தேற்றினாங்க. அந்த சமயத்தில் அவையில் இருந்த கிருபாச்சாரியர் எழுந்து நின்று அர்ஜுனனை போட்டிக்கு அழைச்ச கர்ணன் கிட்ட, பாண்டுவின் புதல்வனும் குருவம்சத்தவனுமான அர்ஜுனன் யுத்தத்திற்கு தயாராக தான் இருக்கான். வீரனே, நீ யாரு? உன் தாய் தந்தை யாரு? எந்த அரச குலத்தை சேர்ந்தவன் நீ? குலமும் குல ஆச்சாரமும் தெரிந்து கொள்ளாமல் அரசகுமாரர்கள் ஒருபோதும் சமயுத்தம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னான். கிருபாச்சாரியர் சொன்னதை கேட்டதுமே கர்ணன் மனம் தளர்ந்து முகம் வாடி போனான். கர்ணனோட நிலையை பார்த்ததும் உடனே துரியோதனை எழுந்து நின்று, இந்த கணமே நான் அங்க தேசத்தின் அரசனாக கர்ணனுக்கு முடிச்சுட்டுவேன் அப்படின்னு சொன்னான். பீஷ்மர்கிட்டையும் திருதராஷ்டிரமிட்டையும் அனுமதி வாங்கிட்டு சாமக்கிரியை அங்கே வரவழைச்சி மணிமுடி, ஆரம், சிம்மாசனம் எல்லாம் எல்லாத்தையும் அமைச்சான். அதன் பிறகு கர்ணனை அங்க தேசத்து மன்னனாக பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சான். அந்த சமயம் பார்த்து அந்த சமயத்தில் கர்ணனை அதுநாள் வரைக்கும் வளர்த்து வந்த தேரோட்டி அச்சமும் நடுக்கமும் உடையவனா நுழைஞ்சான். தன் வளர்ப்பு தந்தையான தேரோட்டியை பார்த்ததுமே அங்க தேசத்து மன்னனாக முடிசூட பெற்ற கர்ணன் தன்னுடைய வளர்ப்பு தந்தைக்கிட்ட மரியாதைக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டு தான் கையில் இருந்த வில்லை கீழே வச்சுட்டு அவர்கிட்ட பணிஞ்சு வணங்கினான். உடனே தேரோட்டியும், மகனே கர்ணா அப்படின்னு சொல்லி ஆற தழுவிக்கிட்டாரு. பட்டாபிஷேக தைலங்கள் மற்றும் தண்ணியினால முன்பே ஈரமான கர்ணனின் சிரசில் தேரோட்டி தன் கண்களிலிருந்து பெரிய ஆனந்த கண்ணீரும் மேலும் ஈரமாக்கி மகிழ்ந்து ஆசீர்வதிச்சாரு. இந்த காட்சியை கண்டதும் பீமன் கொல்லுன்னு சிரிச்சவாறு, தேரோட்டின் மகனே, நீ உன் குலத்துக்கு உரியதான குதிரை சவுக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு உன் கையில் வெள்ளை கீழே போட்டுடு. என் தம்பியோட சமயுத்தம் புரிய நீக்கு தகுதியுடன் அல்ல அப்படின்னு சொன்னான். இதனால் அவையில் குழப்பம் உண்டாச்சு. இந்த நிலையில் சூரிய அஸ்தமனத்தால் எங்கும் இருள் பரவ ஆரம்பிச்சுது. விளக்குகள் ஏற்றப்பட்டுச்சு. அதனால் உண்டான வெளிச்சத்தில் சிலர் அர்ஜுனுக்கு ஆதரவாகவும் சிலர் கர்ணனுக்கு ஆதரவாகவும் சிலர் துரியோதனின் செய்கையை பற்றியும் பேசியவர் கலைஞ்சு போனாங்க. காலம் உருண்டோடிச்சு. வெகு காலத்திற்கு பிறகு தன்னுடைய மைந்தனான அர்ஜுனனுக்கு சூரியபுத்திரனான கர்ணனால் ஆபத்து நேரம் இருக்கிறத உணர்ந்த இந்திரன் அந்தன உருவத்தோட கொடையில் சிறந்தவனான கர்ணன் கிட்ட ஒரு நாள் வந்தார். தன்னை பார்க்க வந்த அந்தணனை வரவேற்ற கர்ணன் அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. அந்த அந்தணன் உருக்கொண்ட கர்ணன் கிட்ட அவனது கவச குண்டலங்களை தானமாக தருமாறு கேட்டாரு. இதற்காகவே அந்தன உருவத்தில் இந்திரன் வந்ததுமே, கர்ணா, உன்னை மோசம் செய்யறதுக்காகவே இந்திரன் வந்திருக்கிறான்.
தன்னுடைய மைந்தன் அர்ஜுனனுக்கு உன்னால் எந்த ஆபத்தும் நேராமல் இருக்கணும் அப்படின்னும் உன்னை பாதுகாத்து வரும் உன் பிறப்பின் போது உன் உடம்புல ஒட்டி தோன்றிய உன்னை பாதுகாத்து வரும் கவச குண்டலங்களை வஞ்சகமாக வாங்கறதுக்காக இந்திரன் வந்திருக்கிறான் அப்படின்னு சூரிய பகவான் அசிரீரியாக எச்சரிக்கை செஞ்சிருந்தாரு. இருந்தாலும் யாசகமாக யார் என்ன கேட்டாலும் மறுக்காம கொடுக்கும் பெருங்குடையாளையன கர்ணன் கத்தியை கொண்டு தான் கூட தோன்றிய கவச குண்டலங்களை ரத்தம் பெருக அறுத்து எடுத்து அந்தன உருவெடுத்து வந்த யாசகனான இந்திரனுக்கு மனப்பூர்வமாக கொடுத்தாரு. கர்ணனோட இந்த செயலை பார்த்து பெரிதும் வியந்த தேவேந்திரன் மனமகிழ்ந்து, ஒப்புயிர்வற்ற கொடையாளனே கர்ணா, யாருமே செய்ய முடியாத அரிய செயலை நீ செஞ்சுட்ட, நீ வேண்டு வரத்தை என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னார். கர்ணனும், தேவேந்திரா, சத்துருக்களை சம்ஹாரம் செய்ய கூறிய உன் சக்தி ஆயுதத்தை நான் பெற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை இந்திரனும் கொடுத்து, கர்ணா, யுத்தத்தில் இதனை நீ பிரயோகிச்சா உன் பகைவன் யாராக இருந்தாலும் அவன் இதனால் நாசமாவான். ஆனால் உன் ஒரு பகையாளியை கொன்றதுமே இந்த ஆயுதம் மீண்டும் என்கிட்ட வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாரு. கர்ணன் தன்னுடன் பிறந்த கவச குண்டலங்களை தேவேந்திரனுக்கு தானமாக கொடுத்துட்டதை தெரிஞ்ச உடனே துரியோதனனும் சகுனியும் பெரிதும் கவலை அடைஞ்சாங்க. அதன் பிறகு அவன்கிட்ட, கர்ணா, உன் உயிரை பாதுகாத்து வந்த இந்த கவச குண்டலங்களை இந்திரன் வஞ்சகமாக உன்கிட்ட வந்து கவர்ந்துட்டான். அதனால் நீ அந்தரன் என்ன பொய்யுரைச்சி பரசுராமர்கிட்ட போய் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகமாக கட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி தூண்டி அவனை கட்டாயப்படுத்தினாங்க. இப்படி பொய் சொல்லி பிரம்மாஸ்திர மந்திரத்தை கர்ணன் கற்றுக்க விரும்பலை. இருந்தாலும் தன் நண்பன் துரியோதனனோட வேண்டுதலே மறுத்து பேச மனம் இல்லாமல் அவரும் அந்தனர் வேடம் போட்டுக்கிட்டு பரசுராமர் இருக்கிற இடத்த நோக்கி போனார். அங்கு பரசுராமர்கிட்ட தான் ஒரு அந்தணன் அப்படின்னு போய் சொல்லிட்டு அவர்கிட்ட சீடனாக சேர்ந்து பிரம்மாஸ்திர மந்திரத்தை கற்றுக்கிட்டாரு. ஒரு நாள் கர்ணனின் மடி மீது தன் தலையை வச்சு பரசுராமர் தூங்கிக்கிட்டு இருந்தார். அப்போ அங்கு பறந்து வந்த கொடிய கருவண்டு ஒன்று இங்கும் அங்கு பறந்து தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த பரசுராமருக்கும் கர்ணனுக்கும் மிகுந்த தொல்லை கொடுத்துச்சு. அந்த வண்டால தன்னுடைய குருநாதரான பரசுராமரின் உறக்கத்திற்கு எந்தவித தடங்களும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு கர்ணன் எவ்வளவோ முயன்றோம் வண்டை விரட்டி துரத்த அவனால் முடியாமல் போச்சு. முடிவில் அந்த கொடியை உண்டு கர்ணனின் ஒரு புறத்து தொடையை கடிச்சு குடஞ்சி உள்ளே போயிட்டு தொடையில் மறுபக்கமாக வெளியே வந்து பறந்து போச்சு. இதனால் வண்டு தொலைச்ச கர்ணனோட தொடைப்பகுதியிலிருந்து ரத்தம் வெள்ளமாக பெருகி விழிஞ்சிச்சு. அப்படி வழிந்தோடிய ரத்தத்தோட ஈரம்பட்டு உறக்கத்திலிருந்து எழுந்த பரசுராமர் என்னது அப்படின்னு கேட்டாரு. கர்ணன் நடந்தது எல்லாத்தையும் சொன்னாரு. அதை கேட்டதும் பரசுராமர், சிடனே, நீ பிராமணனாக நிச்சயம் இருக்க முடியாது. சத்திரியன் தான் இத்தகைய உடல் உபத்திரவத்தை எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியும். மனவலிமையை பெற்றிருப்பான். உண்மையை சொல்லு, நீ யாரு அப்படின்னு கோவமா கேட்டாரு. இனியும் உண்மையை மறைக்கக்கூடாது அப்படின்னு நினைச்ச கண்ணன், குருதேவா, பிரம்மாஸ்திர மந்திரத்தை கற்றுக்கத்தான் நான் இப்படி அந்தணன் அப்படின்னு போய் சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சேர்ந்தேன். நான் ஒரு தேரோட்டியின் மகன். என் பேர் கர்ணன். நான் செய்த தவிர நீங்கள் தயை கூர்ந்து மன்னி தரலணும் அப்படின்னு பணிவாக கேட்டுக்கிட்டாரு. ஆனால் கோபம் சற்றும் தனியாத பரசுராமர், கர்ணனா நீ? கர்ணா, குருவை நீ ஏமாற்றுறதுனால நீ கற்ற பிரம்மாஸ்திரம் உன் மரணம் சம்பவிக்கும் தருவாயில் உனக்கு பயன்படாமல் போகும். அந்த சமயத்தில் இந்த மந்திரத்தை நீ மறந்து போவ அப்படின்னு சாபமிட்டுட்டாரு. கர்ணன் தனக்கு பரசுராமர்கிட்ட சாபத்தை நினைச்சு மனம் மறந்துக்கிட்டே நாடு திரும்பி போனார். நாடு திரும்பிய கர்ணன் தான் பிரம்மாஸ்திர மந்திரத்தை பரசுராமர்கிட்ட கற்றுக்கிட்டு வந்ததாக சொன்னானே ஒழிய அவர்கிட்ட சாபம் பற்றி துரியோதனன்கிட்டையும் மற்றவங்கிட்டையும் சொல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் நம்ம துரோணாச்சாரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த சூரியபுத்திரன் கர்ணனோட கதை வாசிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதா ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க தமிழ், வளர்க மனிதநேயம். நன்றி, வணக்கம்.